சிஎஸ்கே 2 டீமா பிரிஞ்சு வச்சுங்க. என்னது 2 டீமா பிரிஞ்சு வச்சா? அச்சச்சோ! அண்ணன் தம்பி மாரி ஒண்ணா இருந்தாய்ங்களே. யாரோட கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. இப்படி 2 டீமா பிரிஞ்சுட்டாங்களா? என்னங்க சொல்றீங்க? மார்ச் 22 அச்சானுங்க ட்ரெண்ட் சென்னை அணி 2 டீமாக பிரிந்து விட்டது. இப்படி ரைமிங்ல பேசுறீங்களே. உண்மை சொல்லுங்க. சென்னை அணி 2 பிரிஞ்சு வச்சாரா? ஆமாங்க. கட்கால பிளேயர்களும், கலிகால பிளேயரும் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடத்துறாங்க. ஏதோ ஒண்ணு புரியுற மாரி பேசுறாங்க. ஏன்டா நீ வந்து வம்சம் வெல்ற அப்படின்றாதீங்க. அதாவது சென்னை அணியை இதுவரைக்கும் செதுக்கியவர்கள் ஒரு பக்கமும், சென்னை அணியை இனிமேல் செதுக்க போகிறவர்கள் ஒரு பக்கமும் விளையாட போறாங்க. ஒண்ணும் புரியல. ஏன்டா நீ எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல இம்சம் பண்ற அப்படின்றாதீங்க மக்களே. அதாவது சென்னை பார்த்தீங்கன்னா மூத்த வீரர்கள் ஒரு பக்கம், இளம் வீரர்கள் ஒரு பக்கம். அப்பாடா இப்படி சொல்றாரு. இப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்டா வந்து உசுரம் வாங்குற? ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறீங்க நீ எல்லாம் அப்படின்றாதீங்க. சென்னை அணி பார்த்தீங்கன்னா மூத்த வீரர்கள் ஒரு பக்கம், லெஜண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும், ஜென்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விளையாடுறாங்க. சேப்பாக்கத்தில் சேர்ந்து பார்க்கலாம். நைட் 7 மணிக்கு. அதாவது ஜியோ ஹாட் ஸ்டாரில் போடுவாங்கன்னு நான் நம்புறேன். அது பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டார் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஏப்பா சேப்பாக்கத்து வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா வேறு நைட் டியூட்டி வேறு போகடுக்க மேனேஜர் வேறு ஆல்ரெடி டென்ஷன் இருக்கா. நைட் ஷிஃப்ட் யார்ட்டா வரதில்லை அப்படின்றாங்க. அது என்னால் போய்த்த வரும். அதாவது சென்னை வீரரில் மேத்யூ ஹைடன் பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 தொடையை சேர்த்து அவரோட ஒரு கை மாதிரி இருக்கும். அவர் ஒரு பக்கமும், ஆயுஷ் மாத்திரை சென்னை அணை கிடைச்ச தலைவலி மாத்திரை ஆயுஷ் மாத்திரை ஒரு பக்கமும், இந்த பக்கம் சின்ன தலை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கேப்டனாக இருக்கிறாரு, இந்த பக்கம் பெரிய தலை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கேப்டனாக இருக்காரு. 2 பேர் சாப்பிடும்போது சண்டை வந்துருச்சாட்டுக்குது. நீங்கள் வேணா ஒரு பக்கம் டீமை நீங்கள் ஒரு பக்கம் டீமை வழி நடத்துங்க, நான் ஒரு பக்கம் டீமை வழி நடத்துறேன், எது ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம். அதை பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல குவாலிஃபயர் மாதிரி வச்சு அதை அந்த டீமை பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல உள்ள விட்டுறலாம் அப்படின்ட்டு 2 பேர் பேசிக்கிட்டாங்க போல. சும்மா விளையாட்டுக்கு கோச்சுக்காதீங்க.